Sunshine. பேலஸ் இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க. பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறான். மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தல ஆட்டாம பொம்மனிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும். தோல் பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா, ஜெட்டக்க மோடி பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா, எட்டோட கல கலக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா, பத்தோட பாட பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா, அட மம்பட்டியா அட மம்பட்டியா.
What झुमका? What झुमका? What झुमका? What झुमका? சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் கொடையொன்னு தாகிலியே விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு வெக்கமிட்டு வா வெளியே அடி நீ எங்கே மழை பண்ணி உசுர கலக்குதே சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா ரிங்கா மன்னாதி மன்னர் எல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டேனா தங்கா மன்னமா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சனுமா தூக்கி வச்சு கொண்டனுமா மனமா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே Happy birthday,
பேய் அழகு. தலைக்கு என்ன அழகு? சீரை அழகு. வெரி குட். அடுத்தது செய்திக்கு என்ன அழகு? செய்திக்கு நேர்மை, அதுதான் அழகு. அடுத்தது செழுமைக்கு என்ன அழகு? மழை அழகு. செழுமையா இருக்கும்னா மழை வந்தோம்னா செழுமை, அதனால செழுமைக்கு மழை அழகு. அடுத்தது செடியில் பூக்கும் பூவை விட ஒரு மொழியில் பூக்கின்ற உங்கள் புன்னகை அழகு. அதை விட நமது பள்ளிக்கு நீங்கள் தான் அழகு. நல்ல மாணவர்களே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பெல்லாம் நீங்க நல்லா பயன்படுத்தணும்னா இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு மாணவர்கள் பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றது. அந்த வாய்ப்புகள்லாம் அடித்தலாம் இந்த 12th standard பப்ளிக் எக்ஸாம். இந்த 12th standard பப்ளிக் எக்ஸாம் வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க. நல்லா மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி ஸ்கோர் பண்ற அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாய்ப்பு, கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறீங்க. கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே நல்லா பயன்படுத்துறீங்க. அதனால முயன்றால் சிந்தனை போன்றதெல்லாம் சிகரம் தரும் வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. கண்டிப்பா நீங்க முயற்சி செய்வீங்க. முயன்றால் சிந்தனை போன்றதெல்லாம் சிகரம் தரும் வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதனால கிடைக்கின்ற வாய்ப்புகளை, நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களும் நிறைய வாய்ப்புகளை தேடி போகணும். அதுக்கு கற்றாலும் கல்வி மட்டும்தான். கல்வி, உழைப்பு, நம்பிக்கை, துணிவு, இவை எல்லாமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி தரும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி, மாணவ செல்வங்களுடைய மறுமொழியோடு உங்களை வாழ்த்தி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு உங்களுடைய அறிவை மட்டுமல்ல கல்வியையும் உங்களுடைய பண்பையும் நன்றாக செதுக்கி எடுத்து உங்களை இந்த அளவுக்கு அடுத்த வருஷம் உயர்கல்வி போகக்கூடிய அளவுக்கு உங்களை உருவாக்கியிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுடைய கருமையாக வாழ்த்து சொல்லி, உங்களுடைய கருமையான வாழ்த்தையும் நன்றியும் சொல்லி, கடைசியாக இந்த ஃபைல் நீங்கள் பாஸ் பண்ணாலே வாங்க மார்க் ஷீட்டு. அந்த மார்க் ஷீட்டு அதெல்லாம் சந்தோஷமாவே மெடுக்கா வரணும், கெட்டா வரணும். அப்படின்னா இப்ப நீங்க நல்லா எழுதுங்க, நல்லா படிச்சு எழுதுங்க. அதற்காக தான் இது கொடுக்கப்படுகிறது. தேங்க்யூ. Very super. You are so gorgeous. You are so beautiful. You are. உங்களுடைய எதிர்காலம் உங்களை போன்றே கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனமாக வாழ்த்துகிறேன். +2 அப்படிங்கிற வார்த்தையில ரொம்ப ரொம்ப முக்கியமானால், அந்த +2 எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசி நாள் இருக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்து போறோம். என்ன கட்டுறது? ஸ்கூல் லைஃப், பள்ளி படிப்பு அப்படின்றத கடந்து அதுக்கடுத்து நீங்க அடிக்கடி கட்ட போறது என்னது? காலேஜ் லைஃப். ரொம்ப ஃப்ரீயா இருக்க போற ஒரு லைஃப். நீங்க நினைக்கலாம், என்ன சிஸ்டர் இது வரைக்கும் உட்கார்ந்து படிச்சு ரொம்ப போரிங், முடிவே பாதி இல்லை சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரைட்டா? ஓகே, அது ஜஸ்ட் ஆப்போசிட் தான் காலேஜ் லைஃப். காலேஜ் லைஃப் gives you both knowledge as well as skill. அந்த மாதிரி உங்களை எல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக தான் ஜெயராணி கல்லூரியில் நிறைய செஞ்சிருக்கோம். உங்க ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்களை நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். லாஸ்ட் இயர் நம்ம ஜெயராணி காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் எவ்வளவு தெரியுமா? 92%. 92% பொண்ணுங்க வந்து லாஸ்ட் இயர் பிளேஸ் ஆனாங்க. அண்ட் திஸ் இயர் இப்போ மார்ச், இப்போ என்ன வந்து பிப்ரவரி மந்த், இன்னும் ஏப்ரல் மந்த் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைம் இருக்கு. ஆனா இன்னும் பிப்ரவரி மந்த்குள்ளேயே 5 companies have visited our students and there are totally 85% of our students got placement so far. So it is a really great achievement. The last 2 years our college has produced. அப்போ நம்ம காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCom CA, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCom ஜெனரல் எல்லாருக்குமே அவங்கவுங்க பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு நல்லாவே கொடுக்கப்படுது. அது வந்து முக்கியமானது ஸ்காலர்ஷிப். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மளோட
இல்லாத பிள்ளைங்க அண்ட் செமி ஆர்ஃபன், அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க இல்லாதது. அதுக்கடுத்து அல்ட்ரா புவர், ரொம்ப ஏழை பிள்ளைங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணனா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 7,500 10,000 வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அரியரே இருக்கக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதி முடிச்சோம், மார்க் ஷீட் பார்ப்பாங்க. அரியர் இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்காலர்ஷிப் நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க உங்க ஸ்கூல்ஸ்லயும். அதே ஸ்காலர்ஷிப் அங்கேயே கிடைக்கும். 5,000 rupees உங்களுக்கு பெர் இயர் கிடைக்கும். பட் புதுமை பெண் ஸ்கீம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஸ்கூல் வந்து என்னது, எய்டட் ஸ்கூல், இதுக்கு கிடைக்காது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் வந்து புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான எல்லா ஸ்காலர்ஷிப்மே வரும்போது டோட்டல் ஃபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா காலேஜ்க்காக வந்து என்ன வந்துடும்? ஸ்காலர்ஷிப் தான் வரும். ஆனா இந்த ஸ்காலர்ஷிப் ஆனால் யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும். உங்களோட பாசிட்டிவ் தான் வரும். நீங்க தான் எடுத்து என்ன பண்ணணும்? காலேஜ்க்கு பே பண்ணணும். ஸோ அதனால நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் இஸ் குட். காலேஜோட என்விரான்மெண்ட் இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட கையை வச்சு MOU சைன் பண்ணி நம்ம 5th, 6th, 7th 3 days we are going to organize international conference. 3 நாள் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஃபாரினர்ஸ் வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இப்போதான் பெல்ஜியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம காலேஜை விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் வர்றதுனால நம்ம காலேஜோட ஸ்டாண்டர்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு. அண்ட் 7th March லாஸ்ட் we have college day celebration. அதில் ஜெகன் சார் வராது. if you are free, ஆனால் நீங்கள் 2 எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழும் இங்கிலீஷும் முடிச்சிருக்கீங்க. if you are free, I invite all the faculty members and HM and students to join us for our college day. Jayamani College is always open for you. You come and join and go with yourself. You will have a bright future. So finally, I wish you all to get the central result in 12th standard. All the best. எல்லாரும் பார்க்குறோம் பாலகா, ஹாப்பியா இருக்கீங்க. அம்மா தானே